வணக்கம். 180 180 டிகிரிஸ் இல்லை, 180th எபிசோடு இது. கேள்விகள், பதில்கள், காமெண்ட்ஸ், அப்சர்வேஷன்ஸ் பார்ப்போம். What doesn't kill you makes you stranger was the actual quote. நான் அந்த ஜோக்கர் ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தேன் 171ல். என்னுடைய நண்பர் ஒருவர் he commented that it has burned into his mind. நிறைய தடவை அதை யூஸ் பண்ணியிருக்கார். It makes you stranger தான் ஜோக்கர் சொன்னான், ஸ்ட்ராங்கர்னு சொன்னது நீட்ஷே சொன்னார் அப்படின்னார். தேங்க்யூ ஃபார் தி கரெக்ஷன். ஒரு நண்பர், he is a software engineer today, but he wanted to join the Indian Air Force. ஃபைனல் செலெக்ஷன் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல மனசு மாறி திரும்பி வந்துட்டார். பட் மனசுக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் பறப்போம் அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் இருக்குது. இட்ஸ் ஸோ ஆப்வியஸ் when you read this comment from him. அந்த கிராவிடேஷ்னல் ஸ்லிங் ஷாட் பற்றி நான் பேசின போது என்னெல்லாம் ஓமைகள் கொண்டு வரார் பாருங்க. ஏரோடைனமிக் டிசைன் பற்றி பேசுகிறார், ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி பேசுகிறார், நாசா பற்றி பேசுகிறார், இன்டர்ஸ்டெல்லார் பற்றி பேசுகிறார். It's so interesting when you're able to see through somebody's unspoken desires. Vignesh Bhaskaran அப்படிங்கிறவர் வந்து, is there some kind of learning path, map அப்படின்னு கேட்டார். Not really. Every day I kind of pick up from whatever happens through the day, and by evening time I decide what I'm going to speak about. And that's how I've been somehow making things happen till now. But when you look back, I don't see a pathway, but I see a constellation. நிறைய interconnected lines, dotted linesலாம் போடக்கூடிய மாதிரி ஒரு collection of interesting thoughts. That's how I see it. We talked about prayers, hymns and prayers. அதில் ஒரு ப்ரேயர் நம்ம அட்ரஸ் பண்ண மறந்துட்டோம், செரினிட்டி ப்ரேயர் அப்படின்னு. த செரினிட்டி டு அக்செப்ட் த திங்ஸ் ஐ கேனாட் சேஞ்ச். என்னால் முடியாது, அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயங்களை ஒரு மன நிறைவோடு புரிஞ்சுக்க, ஒத்துக்க எனக்கு அருள் புரி. அதே மாதிரி தி கரேஜ் டு சேஞ்ச் த திங்ஸ் ஐ கேன். மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றுறதுக்கு எனக்கு நல்ல தைரியத்தை கொடு. மூணாவது பார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதில் the wisdom to know the difference. எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாதுன்னு வித்தியாசம் பார்த்து புரிந்து கொள்வதற்கு அந்த புத்தியை எனக்கு கொடு அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிற மாதிரி ஒரு அழகான ப்ரேயர் இருக்குது. இதெல்லாம் நாட் ரிலிஜியஸ். இட் இஸ் some kind of communion with a greater power which has a calming influence on you. That's all. பிரதீப்புங்கிறவர் வந்து போன வாரம் எனக்கு ஞாபகம் வந்தது, 11 மணி காலுக்கு வெயிட் பண்ணிருந்தேன். அப்புறம் பார்த்தா அது சாட்டர்டே, ஸோ நேரம் போகிறதே நான் பார்க்கறது இல்லை அப்படின்னா ஐ ஃபெல்ட் குட் அபவுட் இட் அப்படின்னார். எஸ், சாட்டர்டேன்னு தெரியாமல் வேலை பண்ணிகிட்டு இருந்தவங்களும் நேரம் போகிறது தெரியாமல் தான் இருக்காங்க. மண்டே ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்காம சண்டே மூடில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. We just have to be careful which side of the wall we are going to be. Yeah? So I agree. When you stop keeping track of time, you start loving what you do and things naturally flow. அந்த நேரம், ஃப்ளோ ஆஃப் டைம் பற்றி பேசும்போது 9 மாதம் ப்ரெக்னன்சி வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் அதே இது அது குழந்தை பிறந்தப்புறம் 2 வருஷம் குழந்தை வளர்ந்தது வந்து அந்த டாட்லர் இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரம் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து சென்ற மாதிரி இருந்தது. was an observation a friend made, and I think every mother and every father probably goes through that experience of pre-birth but the knowledge of the child coming, and post-birth when the baby becomes a toddler, the relativity aspect. One friend asked me, you say the interest to learn has not decreased, but the interest to stick with one technology or one language, programming language,
கொஞ்சம் கம்மியாயிடுது. ஏன்னா புது டெக்னாலஜி வர வர அதை கற்றுக்கலாமா, அதுக்கு அடுத்தது அதை கற்றுக்கலாமான்னே போகிறோமே அப்படின்னு they made a comment. I agree. Whenever there are multiple things demanding your attention, and whenever you find it very hard to decide whether to drop one and run with the other, I think it makes sense to take neither of them, to abstract, jump up one level extra. French-ஆ ஸ்பானிஷா அப்படின்னு இருக்கியா, ரெண்டையும் இல்லாமல் யூரோப்பியன் லாங்குவேஜ் ஸ்டடீஸாக பாரு. ஸோ when you abstract one level higher, then you see commonalities rather than differences, and probably you'll be saved from dilemmas like that. சாந்தி முருகேசன்கிறவர் வந்து நவால் பற்றி ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று ஷேர் பண்ணாங்க. அவர் வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி 5 ஸ்கில்ஸ் சொல்கிறார். ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக், அது 3 ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நாள் நம்ம கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் பர்சுவேஷன், பேசுவது, அந்த நாவால் அப்படிம்பாங்களே, the ability to convince and persuade somebody and change their mind in a positive manner is a very powerful skill அப்படின்னு நாவால் சொல்கிறார். ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டார். அதாவது பி இம்பேஷண்ட்னு சொல்கிற ஒன்று இருக்குது. பி பேஷண்ட், லேர்ன் திங்ஸ் வெல், வித் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் லேர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ விச் இஸ் யுவர் சாய்ஸ்? ஒரு டெஸ்டினேஷன் அடைவதற்கு பி இம்பேஷண்ட், லெட்ஸ் கோ தேர் ரைட் அவே அப்படின்னு சொல்கிறது ரைட்டா, அல்லது நல்லா டீப்பாக கற்றுக்கோ பி பேஷண்ட்னு சொல்கிறது ரைட்டா? Was a question a colleague asked, and my response was probably typical. Probably they thought I was boring them with the typical response, but I have nothing else to give them, because this is what I have learned, this is what I have been taught. Destination பற்றி obsess பண்ணாம journey பற்றி focus பண்ற ஒவ்வொருத்தனுமே they will be not impatient, not patient, because both of them are destination focused. ஒவ்வொரு இடமும் சென்ற பிறகுதான் what is my next eventual destination-ங்கிற டெசிஷனே கிளியராக எடுக்க முடியும் ஒவ்வொருத்தராலையும். ஸோ அப்படி இருக்கும்போது enjoy the journey, pick up interesting things along the way, meet amazing people, have great adventures. அது மட்டும்தான் ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது the concept of patience and impatience doesn't come, because patience and impatience automatically means you are tracking time for some end point. Get out of it. பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பற்றி ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. நியூராலிங்க்னு ஒன்று வந்திருக்கு. ஒரு குரங்கு வந்து தன் பிரெயினில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற எலக்ட்ரோடு வச்சே ட்வீட் பண்ணிச்சான். இதெல்லாம் படிச்சிங்களா? பின் எதுக்கு மெமரி இனிமே வேணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டார் ஒரு நண்பர். I still think the way all these neural links form a memory versus the way the human brain, the organic gray matter forms a memory, they are fundamentally different. Memory is not a little chit of yellow paper folded in half and placed somewhere in one corner of your brain for you to access. When a memory is formed, there are 1,000 things that happen along the way, which is why I drew the example Yahoo web page versus Google web page. 1000 விஷயங்களை தட்டி உரசி இடித்து மாற்றி போய் நின்று அந்த இடத்துல நீங்கள் மெமரியை ஃபார்ம் பண்ணுறீங்க. There is one more thing they say. Every time you access a memory, you restore it in some other form, in some other location. எதுக்கு வாய்ப்பாடெல்லாம் சின்ன குழந்தைங்களை போன ஜென்ரேஷனில் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறது இப்போ யோசிச்சு பார்த்தா probably there is some meaning behind it. Because every time you retrieve a memory, it doesn't go back to the same location. It goes to a different location. It doesn't go back in the same form. It's rewritten in another form.
ஒருத்தர் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கிறத விட்னஸ் பண்ணாரு அப்படின்னு ஸ்டோரி கேட்போம். அந்த விட்னஸ் பண்ணதை பற்றி என்ன பார்த்தீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த வக்கீல் கேட்பார். அது இந்த ஆக்ட் ஆஃப் டெல்லிங் வாட் ஹீ விட்னஸ்ட், he changes the story and stores the memory in his brain. His brain starts to believe that is what actually happened. அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இந்த பிரெயின்கிறது. நியூராலிங்க்லாம் இன்னும் போகிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது. ஜெஃப் பெட்ஸாஸ் வந்து எர்த்துக்கே திரும்பி வராத அப்படின்னு அனுப்புகிறாங்களாமே. ஒரு பெட்டிஷன் கூட நடந்துட்டுருக்காமே. அவ்வளோ கெட்டவராமே அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ பர்சன் அப்படின்னு கேட்டார். As a CEO, he's amazing. I'm reading a book about him. I have read some articles. I have watched him speak on stage. And as a CEO, he's amazing. As a founder, he's a true visionary. As a person, அவரை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு அருகதை கிடையாது. யாருக்குமே அருகதை கிடையாது. Just enjoy the presence of somebody in the label that they have been given. ஒவ்வொருத்தரையும் 360 டிகிரி எவாலுவேட் பண்ணிவிட்டு ஒரு பர்சனாக தான் நீங்கள் கமெண்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா ஐ திங்க் மதர் தெரசா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் யூ வில் எனஃப் டைம் டு லவ் தெம். அவங்கள ஜட்ஜ் பண்ணிங்கன்னா யூ won't have time to love அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ would rather love Jeff Bezos for the amazing work he's doing at Amazon. இன்டர்நேஷ்னல் பக்கலரேட் கரிக்குலமில் வந்து இந்த குவாலிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த ஜீனியஸ் கோட்னு சொன்னீங்களே 5 லெசன்ஸ், பீப்புள் ஆர் டூயிங் இட் இன் ஐபி அப்படின்னாங்க. எஸ், ஐ எம் ஹாப்பி டு ஹியர் தட். இன் பிரின்சிபல் மெனி எஜுகேஷ்னல் சிஸ்டம்ஸ் வாண்ட் டு டூ தட். இட் எண்ட்ஸ் அப் slightly damaged only in the implementation. Some schools are doing a great job and I am happy about it. The devil's advocate பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. A person said, கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அது. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிற அந்த பொசிஷன் எடுத்துக்கிறோம் பாருங்கள், அதுதான் முக்கியம். இட் இஸ் அ கேட்டலிஸ்ட் ரேதர் தென் அ ஹிண்ட்ரன்ஸ். ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனில் இட் பிகம்ஸ் அ கேட்டலிஸ்ட். இப்படியும் ஒருத்தர் கேட்கும் பொழுது இட் பிகம்ஸ் அ கேட்டலிஸ்ட், மேக்ஸ் இட் ஸ்டாண்ட் the criticism of the outside world better because it has taken the beating internally. அப்படி பார்க்கும் பொழுது it is a welcome contribution, it is a welcome component of any team interaction. டான் ப்ரௌனை பற்றி பேசுனீங்க, கடைசியில் என்னமோ பாயிண்ட் ஆஃப் வியூன்னு போய் நிறுத்தினீங்களே, என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. We talked about Arthur Haley, we talked about Dan Brown, we talked about Pope, and we talked about devil's advocate. Devil's advocate பற்றி பேசும் பொழுது we said, what does the devil's advocate actually do? He takes a contrarian point of view. ஒப்புக்கு இப்படி தான் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு இன்னொரு கோணத்திலேருந்து பார்க்கலாம் பாருங்க. அந்த இன்னொரு கோண வியூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். We are usually blinded to it. It is useful if we get a person to look at it from the other perspective. அதுதான் அந்த கனெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த கிங் அண்ட் லேசி சப்ஜெக்ட் ஸ்டோரி சொன்னீங்களே, பெரிய கல் ரோட்டில் இருக்குது, இதை நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் ஸ்கூல்லன்னு பெருமையாக ஒரு நண்பர் சொன்னார். கொஞ்சம் இது உறுத்தினது. நான்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்கூல் ஆனுவல் டேயில் பெர்ஃபார்ம் பண்ண விஷயம், அதை போய் நீ என்னமோ பெரிய கதை மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாரா அல்லது மலரும் நினைவுகளா அவருக்கு அப்படின்னு எனக்கு புரியலை. எதுவாக இருந்தாலும் என் நண்பர்கள் சில பேரை கேட்டேன், இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சில பேரை கேட்டேன். ஒரு 7-8 பேர் புதிய கதை இது எனக்கு அப்படின்னாங்க. அது வரைக்கும் வண்டி ஓடிட்டுருக்குப்பா. ஸோ as long as at least some people didn't know the story, I will make another video. அந்த செவரு நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்களே, ஏன் அப்படி இருக்குது அந்த செவரு? ஒரு ஓட்டையிலேருந்து எட்டி பார்க்குறீங்களே, ஏன் அப்படி இருக்குது? அதில் ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்புறம் 33 செங்கல் இருக்கே அந்த தம்ப்நெயில்ல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 33 வயசு ஆயிடுச்சுன்னா பாதி வயசு ஆல்ரெடி ஓவர், அதில் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
my thumbnails are mostly just funny experiments with graphics that I do. They don't have any profound meaning or message to give you. அந்த 10 நிமிஷம் வீடியோலேயே ஏதாவது ப்ரொஃபவுண்ட் மெசேஜ் எப்போ தான் இருக்குது. நிச்சயம் தம்ப்நெயில்ல இல்லை. ரசிங்க, அனுபவிங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ட்ராஜடி ஆஃப் தி காமன்ஸுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. அனிமல் எக்ஸ்டிங்ஷன், டிப்ளீஷன், ஃபாஸ்ட் ஃபேஷன், டிராஃபிக் கன்ஜெஷன், கிரவுண்ட் வாட்டர் யூசேஜ். ஒருத்தன் கிணறு போடுறான், 10 பேர் கிணறு போடுறாங்க, 100 அடியில் வர வேண்டிய தண்ணி 200 அடி போகிறது. ஏன்னா அந்த தண்ணியை மீட்டர் பண்ணிக்கிண்டு யார் எவ்வளவு ஆழம் போடலாங்கிறதுக்கு யாருமே சென்ட்ரல் அத்தாரிட்டி கிடையாது. இட்ஸ் த காமன்ஸ் அண்ட் ஹென்ஸ் தட்ஸ் அ ட்ராஜடி. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ். நேற்று பரம்பரா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதில் தான் ஆன்சர் அடங்கி இருக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னேன். நாளைக்கு 180 அப்படிங்கிறது ஞாபகம் இல்லாமல் நான் சொல்லிட்டேன். ஸோ நாளை, அதாவது 181ல் we will continue the parampara discussion and how do we escape the fate of the Easter Islanders. நாளைக்கு பார்க்கலாம். Thank you.